ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா யானோட காரை வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன் செக் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக இவன் கையில் சுத்தமாக காசே இல்லை, அதனால தான் இந்த காரை விற்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருப்பான் போல். ஸோ அந்த ஆளும் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது 65,000 வேணும் அப்படின்ட்டு. 65,000லாம் என்னால் தர முடியாது, நான் 62,000 தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த காசை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த வட்டி கொடுத்துருப்பானே அவன்கிட்ட வந்து கொஞ்சம் காசெல்லாம் கடனாக கேட்டுட்ருக்கான். எனக்கு இந்த காசை மட்டும் கடனாக கொடுத்துருங்க, நான் வட்டியோடு தரேன். ஏன்னா என்னோடய வீட்டை வந்துட்டு கண்டிப்பாக என்னால் விற்க முடியாது, எனக்கு குழந்தை வேற பிறக்க போகுது, ப்ளீஸ் நீங்கள் இந்த காசை எப்படியாவது கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, சரி இந்த காசை நான் தரேன், ஆனால் நீ எப்படி எனக்கு திருப்பி கொடுப்ப, உன் கடையை என்னை விற்கவா போகிற அப்படின்னு. இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படினாச்சும் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, என்னோடய கம்பெனியில் ஹால் வந்து கம்மியாக இருக்குது, நீ அந்த காமெடி பீஸோடு சேர்ந்து வேலையை பாரு, நான் உனக்கு கொஞ்சமாக காசெல்லாம் தரேன் சம்பளமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு மாதிரி பார்க்குறான், நான் என்ன வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் வந்து போயிட்டுருக்கான். இதுக்கு மூடிட்டு ஒழுங்காகவே இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் அந்த வீடை வாங்க போகிறேன்னு வீட்டு பத்திரம் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுத்து இவன் அதை ஏமாற்றி காசு வேணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்டுக்கிட்டேயும் பொய் சொல்லி அங்கேயும் அசிங்கமாகி திரும்பவும் இந்த வட்டிக்காரன்ட்டே வந்து காசு கடனாக கூட நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு இவன்கிட்டயே வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு எதாக இருந்தாலும் பண்ணியிருந்துருக்கலாம். கர்மா அப்படின்றது சும்மாவா விடும், சுற்றி அடிக்க தானே செய்யும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு போகும்போது அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா விடவே மாட்டுறாரு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எங்களை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டியா அப்படின்ட்டு. அதான் எல்லா விஷயங்களுமே நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு. இல்லை நீ போகக்கூடாது. ஏயா போகக்கூடாது? ஏன்னா கம்பெனி வந்து டெபாசிட் அமௌண்ட்டாக கொடுத்துச்சுல, அதை நம்ம திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்ட்டு. இங்கே பாரு, அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்துட்டு 1,00,000, நம்ம 50,000 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், மீதி 50,000 தான் இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நான் 1,00,000 கொடுத்துட்றேன், என்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ போகக்கூடாதுன்னு. என்னையா ஏன் உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. அது வந்து கம்பெனியில் நீ எவ்வளவு வாங்கின? நான் $2,00,000 வாங்கினேன். அட பாவி பையில, என்கிட்ட 1,00,000 தானடா சொன்னேன், உன்னை அண்ணன் மாதிரி நடிச்சேனடா, நீ ஏன்டா என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்ட்டு. அட எல்லாம் நான் உன் நல்லதுக்கு தான்ப்பா பண்ணேன், உன் மேலே எந்த ஒரு டவுட்டுமே அந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு தான் பார்த்து எல்லா விஷயங்களுமே பண்ணேன், அதுக்கு செலவாயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ என்ன இதுக்கு ஒன்று நான் பாராட்டவா? பாராட்டெல்லாம் வேணாம், எங்கள் கூடயே இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை விட்டு வெளியே போகவும் முடியாது, ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு கொஞ்சம் காசை வந்து ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கோட ஏடிஎம்க்கு தான் வந்திருக்கா. ஏதோ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறா. இதுக்கப்புறம் அந்த பேங்குக்குள்ளே போயிட்டுருக்கா. ஸோ அங்கே ஸ்டாஃப் எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் என்னோடய ஃபோன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ நான் இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. தாராளமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா போயிடுது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறான், ஆனால் எதுவுமே பேசின மாதிரி தெரில. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, விறுவிறுன்னு அங்கே வந்து போயிட்டே இருக்கா. எதுக்கு வந்தா, என்ன பண்ணா, எதுக்கு போகிறான்றதே புரிய மாட்டுது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவ பார்த்தீங்கன்னா நைட் வந்து அந்த ஹோட்டலில் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டு இருக்காள். அப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கு, இந்தா பொண்ணு, என்ன நீ இவ்வளோ லிக்விட் எடுத்து தேய்தேன்னு தேய்ச்சிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி விளக்குனீன்னா ஹோட்டலில் ஒரே வாரத்தில் இழுத்து மூடிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு லிக்விட் எடுத்து தேய்ச்சது தப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த டைம் அந்த வயசான ஒரு பர்சன் இருப்பாரு, அவர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே மேனேஜர் வந்துட்டு ஃப்ரெண்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. இதோ நான் போகிறேன் அப்படின்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கு. மேனேஜர் பார்க்குறாரு, ஆமாம் நீ எதுக்கு வந்த, அவ எங்க அப்படின்ட்டு. அவெல்லாம் அப்படின்ட்டு முழிக்குதா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கிச்சன் ஏரியாக்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற, வா ஃப்ரெண்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, எதுவுமே சொல்லாமல் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காளா. உங்ககிட்ட தான் சொல்கிறேன், காது கேட்கலையான்னு. நான் இங்கே பாத்திரம் கழுவுறதுக்காக தானே வந்தேன், நான் இதுக்கு முன்னாடி போய் வெயிட்டராக இருக்கணும் அப்படின்ட்டு. இவருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. இங்கே பார், நான் சொல்கிறது கேட்கறதுக்கு தான் உனக்கு இங்கே சம்பளம் கொடுக்குறாங்க, நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃப்ரெண்டில் வந்து வெயிட்டராக எனக்கு ஹெல்ப் பண்ணு, அப்படி இல்லையா இந்த யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு இந்த ஹோட்டல்லேருந்து போய்கிட்டே இரு, உனக்கு வேலை இல்லை அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைம் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இவள் அப்படியே முணுமுணுன்னு திட்டிக்கிட்டே போகுது, இவளுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு. அவளே பயங்கர வெறியில தான் போயிட்டு இருக்கா. ஸோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில, முன்ன பின்ன பண்ணாதானே தெரியும். அந்த டைம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இவளை பார்க்குறான், என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு திணிசா நின்றுட்டு இருக்காளே அப்படின்ட்டு. அப்போ அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா வராரு, என்னம்மா உனக்கு என்ன வேலை பார்க்கணும், நான் சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஓ அங்கே கூட்டமாக இருக்கு, அங்கே போய் ஆர்டர் எடு அப்படின்ட்டு.
இவளும் பார்த்தீங்கன்னா, சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காளா, இவ படுற கஷ்டம் எல்லாத்தையுமே பாவம் இவனால பார்க்க முடியல. ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அந்த லேடி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வந்துட்டு இன்னைக்கு மட்டும் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. கையில பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் தான் வச்சிருக்கா. ஸோ அது ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு பேசியெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறான். இவ பார்த்தீங்கன்னா, எங்கேயோ கிளம்புற மாதிரி தான் தெரியுது. யாரா அது கதவை தட்டுறது அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, லென்ஸ் வழியா பார்த்தா ஹீரோ. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எடுத்த பேக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, திரும்ப கோர்த்து போட்டுட்டு அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. என்ன விஷயம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிரு நேற்று நடந்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு மேனஸ்னா என்னன்னே தெரில. ஸோ நீ சொல்கிற சாரியெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, கதை வந்து அடைக்க போகிறாளா, அவன் விடவே மாட்டுக்கு. இல்லை நான் உள்ளே வரேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுறானா. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா, வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கா, நீ என் வீட்டுக்குள்ளெல்லாம் வரவே கூடாது அப்படின்ட்டு. நான் இங்கே வந்ததுக்கான காரணம் உங்ககிட்ட குட் பை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் அப்படின்ட்டு. இவ ஒரு நிமிஷத்தில் ஷாக் ஆயிடுறா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துட்டு ஒரு சிட்டிக்கு போகிறேன். ஸோ எல்லா விஷயங்களையுமே நம்ம இங்கே முடிச்சுக்கரலாம். நீ உன்னை நல்லபடியாக பார்த்துக்க, உனக்கான ஒரு நல்ல லாயரை நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ ரொம்பவே பிஸியாக இருக்கிற ஒரு பர்சன், உன்னை நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், நானே வந்துட்டு ஒரு லாயரை பார்த்துக்கிறேன். வேற ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாளா. இல்லை வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்போ காலை எடு அப்படின்ட்டு. அதாவது அவன் கதவை லாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக காலை பார்த்தீங்கன்னா இடையில வச்சுருந்துருப்பான் போல். காலை எடுறா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கண்ணாலேயே சொல்ல. அவனும் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவ ஷூவெல்லாம் போட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவள் பார்த்தீங்கன்னா கதவை வெடுக்குன்னு அடைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காளா. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவன் வந்துட்டு அந்த கதவுக்கிட்டே தான் நின்றுட்டுருக்கா. இவன் போயிட்டானா, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு அந்த லென்ஸ் வழியாக பார்க்குறா. ஸோ அவன் போன சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா இவ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்ப அந்த பேங்குக்கு தான் வந்துருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ எங்கேயோ போகிறா அப்படின்ட்டு அவளை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருந்திருப்பான் போல். இவ எதுக்கு இந்த பேங்குக்குள்ளே போகிறா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அந்த பேங்கில் உட்காந்துட்டு இருக்காளா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உட்காரான். அவள் ஷாக் ஆயிடுறா. நீ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. இது பேங்குமா, யார் வேணாலும் வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகி வேற ஒரு சீட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருக்காளா. இவனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்படி இந்த பேங்குக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு காரை காட்டுறாங்க. ஏதோ ஒரு பர்சன் வந்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. யாரையும் நோட் பண்ணுற மாதிரியும் தெரியுது. யார் என்ன அப்படின்றது தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கானா. உனக்கு உண்மைக்குமே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ எதுக்கு இங்கே வந்த, அதை தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வயசானவர் உள்ளே வந்துட்டு இருக்கா. அவரை பார்த்தோன்னே இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உட்காடுறான்னா. அவள் பார்க்குறா, இவன் பாரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த வயசானவரை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா. அதாவது அவள் ஃபோனில் ஷியா அப்படின்ட்டு தான் அதை நோட் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ அந்த பர்சன் வந்துட்டு ஷியாவாக தான் இருக்கும் போல். ஃபோன் பண்ணும்போது அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணுறான். ஹீரோ பார்க்குறான், எப்படி இதை கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயமா இங்கே வந்திருப்பான் போல். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி ஹீரோவை பார்க்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ஷியா வந்து இவங்களோட ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல். கரெக்டாக அவன் வெளியே போன உடனேயே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வெளியே வர அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கானா. ஹீரோயின் வந்து கேட்குறான், உன்னோட கார் எங்கே எடு அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் போகிறான், இவன் பின்னாடி இவங்களும் போகிறாங்களே, அப்போ நம்மளும் போகணும்ல அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். இவன் யார் என்ன எதுக்கு வந்தான் அப்படின்றது தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்காம, எப்படி எப்படி நீ இந்த ஷியாவை வந்து கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு. அவனோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த விஷயங்களை நான் மணி லாண்ட்ரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் பேங்குக்கு வருவான் அப்படின்றத நான் கெஸ் பண்ணி இங்கே வந்தேன். அவனுமே வந்தான் அப்படின்னு. பாடுறா, நான் உன்னை என்னமோ நினச்சேன். ஆனால் அந்த ஃபேக்டரியில் அவனோட நம்பரை போய் சொல்லி வாங்கி நீ இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சி வருவேன்றதை நான் நம்பலன்ட்டு. ரைட்டில் திருப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ரைட்டில் திருப்ப. அந்த ஷியா பார்த்தீங்கன்னா காரில் அங்கே தான் போயிட்டுருக்கான். நேராக அவன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தான் வந்திருக்கான். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா காரை கொஞ்சம் தூரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காங்க இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. அந்த நேரம் வென்சுக்கிட்ட இருந்து இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. ஆமாம் நீ எங்கே இருக்க, காரெல்லாம் இங்கே தான் இருக்குது, எங்கே போன அப்படின்ட்டு. நீ என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு இன்னைக்கு லீவுடி, அதான் உன்னை பார்க்க வந்தேன்ட்டு. கோஜின் கூட தான் வெளியே வந்திருக்கேன், இந்த லாவை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், இது எப்போ அப்படின்ட்டு. சரி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. இல்லை இல்லை நீ ஒன்றும் வர வேண்டாம், உனக்கு ஒரு நாள் தானே லீவ் கிடைக்குது,
நீ போய் ரெஸ்ட் எடு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. வென்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை. இதுக்கப்புறம் அந்த ஷியா பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் வந்து கதை ஓப்பன் பண்ணி விட உள்ளே போயிடுறாங்க. ஹீரோன் வந்து கேட்குற இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த ஷியா பார்த்தீங்கன்னா பேசியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனோட காரில் அடிச்சு பிடிச்சி ஏறிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏய் யார் நீங்கள், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நீ தானே ஷியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரில அப்படி. இவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். ஒருவேளை இந்த காரில் ஏதாவது ஜிபிஆர்எஸ் இல்லைனா மைக் ஏதாவது செட் பண்ணியிருக்கானா, இல்லை அவனோட ஃபோனை வந்து எதுவும் ஹேக் பண்ணியிருக்கானா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினா அந்த ஷியா எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, உனக்கு மைக்கை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா மைக்கா அது யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவனோட அக்கௌண்ட்லேருந்து தான் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அப்போ உனக்கு தெரியாதுன்றிய. ஆமாம், அவன் என்கிட்ட காசு வந்துட்டு கடனாக வாங்கினா அதை ரிட்டர்ன் கொடுத்தான், அதில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ அந்த ரெசிப்டை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் எதுக்கு உனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் காட்டணும், நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் ஏதோ சொல்ல வராளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறான். நீ எங்ககிட்ட எந்த ஒரு விஷயங்களையுமே ப்ரூவ் பண்ண வேண்டாம், ஆனால் நீ கோர்ட்டுக்கு வந்துட்டு போகணும், அதுக்கு நீ ரெடியாகு அப்படின்னு. என்ன என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, நான் வந்துட்டு நீ நிறைய லோனெல்லாம் வாங்கியிருக்க எங்ககிட்ட இருந்து அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை ரெடி பண்ணுவேன், ஃபேக்காக கோர்ட்டில் வந்துட்டு சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு. என்ன நீ நான் கோர்ட் வச்சு நடத்திட்டு இருக்க, நீ என்னத்தை கொடுத்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஒரு லாயர், உன்னை எப்படி கோர்த்து விடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் பயமுறுத்துறானா. இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பயந்து போயிடுறாரு. இங்கே பாருங்கப்பா, என்னோட பேர் வச்சு அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க, மற்றபடி எனக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. என்ன சொல்கிற, அப்போ யார் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, அது எனக்கு அவங்கள பற்றி ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது, சரி அவரோட பேர் என்ன, அவர் எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அவன் பார்க்க ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தான் இருப்பான், அவனோட பேர் கூட ஏதோ மென்னுன்னு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே இந்த விஷயங்களை கேட்டோன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அப்படியே அந்த மென்னை தான் காட்டுறாங்க. இவங்க பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. நான் அந்த பர்சன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரு பொண்ணு தான், லாங் ஹேர் வச்சிருக்கா, பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் ஃபோன் பண்ணி இவன்கிட்ட சொல்கிறானா என்னன்றது கரெக்டாக தெரிய மாட்டேது. இதுக்கப்புறமா ஷியா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ வந்து கேட்குறான், ஆமாம் யார் அந்த மென்னு. மென் வந்து மைக்கோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான், அவனுமே இந்த விஷயங்களில் இன்வால்வ் ஆயிருக்கானா அப்படின்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதே சமயம் அந்த ஷியாவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் இருக்குது குப்பை தொட்டிக்குள்ளே, அதை கையை விட்டு பார்க்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா காசு இருக்குது. அந்த காசை பார்த்தீங்கன்னா எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அந்த ஃபோனில் இருக்கிற சிம்மு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ் இருக்குது, அதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு இவன் பார்த்தீங்கன்னா காரில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த காசை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மண்டையில் இருக்கிற ஒரு விக்க கலட்டுறான். இவன் வந்து உண்மையான ஷியா கிடையாது போல, யாரோ ஒருத்தவங்க காசு கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. மேபி அது மென்னா கூட இருக்கலாம். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இந்த மென் மேலே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நான் மைக்கோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தான். லியாங்குமே மென்னோட ஆளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்களை தேடிட்டு இருந்திருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியலை, மைக் வந்துட்டு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அக்கௌண்ட் வந்து இந்த மென்னோட கண்ட்ரோலாக தான் இருக்குது. அப்போ காசு அப்படின்றது மேபி அவங்கிட்ட தானே இருக்கணும். அப்போ இந்த லியாங் வந்து உன்னோட வீட்டில் தேடினதுக்கான காரணம் அந்த காசோ அந்த அக்கௌண்ட்டோ கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை, என்னதான் என்னை சுற்றி நடக்குது அப்படின்னு. சரி சரி நீ ரொம்பலாம் யோசிக்காத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் அங்கேருந்து கிளம்புறாளா. இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி பார்க்குறா, என்னடா எதுக்குடா கையை பிடிக்கிற அப்படின்ட்டு. அது நான் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு ரொம்பவே மன்னிப்பு கேட்டுறேன், நான் மன்னிச்சிரு அப்படின்ட்டு. ஒரு மாதிரி பார்க்குறாளா, சரி கையை விடு நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு என்கிட்ட கோவம்லாம் இதுக்கப்புறம் படக்கூடாதுன்ட்டு சரி கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ நானே ட்ராப் பண்ணுறேன், இல்லை வேண்டாம் நான் நடந்து போய்க்கிறேன், என்னோட பேக்கை மட்டும் எடுக்கணும், காரை ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ நடந்து போகிற அப்படின்னா நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ நாய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குலைச்சிட்ருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக வேற இருக்குது. சரிடா காரை ஓப்பன் பண்ணு, உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.